நீங்க இவ்வளோ பெரிய வீடு இதெல்லாம் பார்த்து வியந்து என்ன பாராட்டுறீங்க. ஆனா இந்த வீடு கட்டி முடிச்சுட்டு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டேன் கொஞ்ச காலமா. இன்னைக்கு எந்த வீட்டு திருமண நிகழ்ச்சியில யாரு பரிமாறினாலும், ஒரு ஆர்ட்டின் ஷேப் இட்லி இலையில இருந்தா, அது என் பேரு தான் சொல்லும். இட்லியில மாற்றங்கள் அப்படிங்கிறதே நான் தான் உருவாக்கினேன். அது நான் பெருமைக்காக சொல்லல. இன்னைக்கு மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோளம் இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிறு வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லி, சாத்துக்குடி இட்லின்னு நிறைய வகையான 2547 வகையான இட்லி செய்து வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணேன். அது எதுக்காக அப்படிங்கும்போது, நான் ஒரு இட்லி ஹோட்டல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நல்ல உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய வகையான இட்லி செஞ்சு கொடுக்கலாம். சினேகா வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி தான், சத்யராஜ் ஐயா வீட்டு பையன் கல்யாணத்திலிருந்து எடுத்துக்கிட்டால், அழகிரி ஐயாவுடைய பையன் வீட்டு கல்யாணம் மதுரையிலிருந்து, இப்படி எந்த வீட்டு பெரிய பெரிய விஐபி திருமணமாக இருந்தாலும், ஐநா சபையில் ஒரு நாளைக்கு அங்கே இருக்கிற தலைவருக்கு பூரா எங்கள் இட்லியை கொடுக்கணும். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் எங்கள் இட்லியை கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா நீங்க ஆரம்ப காலத்துல உங்களுக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இல்லாத டைம்ல இருந்திருக்கீங்க. அப்போ நீங்க முதலா போட்ட முதலீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப ரொம்ப குறைவுதாம்மா. 2 இட்லி பானை, அதுக்கு தேவையான இட்லிக்கு தேவையானது சின்ன சின்னதாக தான். பொதுவாக நான் வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் திட்டமிடுதலையும் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்துவேன். இன்றைக்கி ரூ. 100 நான் லாபம் சம்பாரிச்சுக்கிட்டா, அது ரூ. 80 தான் என் லாபம். ரூ. 20 அந்த தொழில் மேம்பாட்டுக்கு, ஒரு 4 கரண்டி வாங்குறதுக்கோ, இல்லை ஒரு பக்கெட் வாங்குறதுக்கோ ஆகும். ரூ. 20 அன்னைக்கு வருமானத்தை வந்து தொழில் முதலீடுக்காக சேமித்து வைப்பேன். அந்த சேமிப்பு தான் எனக்கு பெரிய அளவில் கை கொடுத்து அடுத்தடுத்துக்கு முதலீடு போகிறதுக்கு. நான் பல பேருக்கு சொல்கிறேன், தொழில் தொடங்கி ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நெருக்கடி வரலாம், நம்ம பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்னு மூடுற சுச்சுவேஷனில் இருந்திருக்கா? இல்லை, இருக்குது. அந்த மாதிரி, அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத எந்த ஒரு தொழிலும் இல்லை. நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு இதெல்லாம் பார்த்து வியந்து என்ன பாராட்டுனீங்க. ஆனால் இந்த வீடு கட்டி முடிச்சுட்டு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டேன் கொஞ்ச காலமாக. இந்த கொரோனான்னு ஒன்று வந்து எங்களுடைய வேலைவாய்ப்பு, திருமண ஆர்டர்ஸ் எல்லாமே, திருமணம் எல்லாமே 50 பேர் 25 பேர் தான் செய்யணும். அப்படிங்கும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய வருமான இழப்பு. 3 மாதம் 6 மாதம் லாக்டவுனு. அப்போ அந்த மாதிரியான சூழல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா, நான் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு இடத்த வாங்கி வீட்டை கட்டி, மார்ச் 6ஆம் தேதி தான் குடி வர்றேன். மார்ச் 19ஆம் தேதியிலேருந்து லாக்டவுனு. 3 மாதம் இந்த வீட்டுக்குள்ளேயே வெளியே போக முடியும், வீட்டுக்குள்ளேயே உட்கார வேண்டிய சூழலும் இருந்தது. அப்போ அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருடைய வாழ்விலையும், எல்லாருடைய தொழிலையும் இருக்கத்தான் செய்யும். அது அந்த நேரத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம சரியாக ஒரு கையாண்டு கொண்டு போகிறது தான். அதில் தான் அது தவறும்போது தான் இந்த மாதிரி அவங்க தொழிலே வேண்டாம்னு விட்டுட்டு போகிறதெல்லாம். அந்த வியாபாரத்தில், அந்த தொழிலில் அவங்க பின்னடைவு ஏற்படும்போது, எதனால் பின்னடைவு வச்சு, என்ன ஏதுன்னு தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்குண்டான வழியை தேடணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு அது இதுங்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் பாதிச்சிருக்கா? இல்லை, இன்றைக்கி எத்தனை உணவகம் வந்தாலும் தேவை இருக்கேம்மா. ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை உணவு ஒருத்தனுக்கு தேவைப்பட்டு தான் இருக்குது. உணவு தொழிலுக்கு என்றைக்குமே வீழ்ச்சி இல்லை. அப்போது அந்த எத்தனை உணவகம் வந்தாலும் அத்தனை உணவகமும் இன்றைக்கி சிறப்பாக போயிட்டு தான் இருக்குது. அந்த உணவகத்தினுடைய தரமும் சுவையும் குறையாமல் அவங்க சரியாக பார்த்துட்டு இருந்தா. இப்போ நீங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது குறிப்பிட்ட நெய் தான் வேணும், குறிப்பிட்ட மசாலா பாக்கெட் தான் வேணும், குறிப்பிட்ட பால் தான் வேணும், இந்த பிராண்டு கம்பெனி பால் தான் வேணும்னு சொல்கிற மாதிரி, எனக்கு இந்த திருமண நிகழ்ச்சியில் இட்லி இனியவனோட இட்லி தான் வேணும், இளநீர் இட்லி வேணும், தட்டு இட்லி வேணும்னு இன்றைக்கி திருமண வீட்டார்கள் சமையல் ஒப்பந்ததாரர்கிட்ட இனியவன் இட்லி தான் எனக்கு வேணும், நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு இருக்கும்போது, எங்களோட வியாபாரத்தை தொய்வோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு.
இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கேட்டரிங் சர்வீஸ்க்கு வந்து உங்கள் இட்லி நீங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய எந்த கேட்டர்ஸ், பெரிய பெரிய கேட்டர்ஸ், எந்த கேட்டர்ஸாக இருந்தாலும் இந்த இட்லியோடைய இது மட்டும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. இன்றைக்கி எந்த வீட்டு திருமண நிகழ்ச்சியில் யார் பரிமாறினாலும் ஒரு ஆர்ட்டின் ஷேப் இட்லி இலையில் இருந்தால் அது என் பேரை தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி ஒரு இட்லியை உருவாக்கினவன், அந்த இட்லியை வடிவமைச்சவன் நான் தான். இன்றைக்கி போட்டால் காஃபி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறையா காப்பி டு பேஸ்ட்டு நிறையா இருந்தாலும், எந்த இலையில் ஆர்ட்டின் இட்லி இருந்தாலும் அங்கே என் நினைவுக்கு வரும் யாருக்காக இருந்தாலும். அந்த அளவுக்கான சில இட்லிகளை நாங்கள் வடிவமைச்சு மெனக்கெட்டு செஞ்சுட்டு கொடுத்துருக்கோம். அப்போது அதை பார்த்து நிறைய திருமண ஒப்பந்ததாரர்கள், தமிழ்நாட்டுக்கு பெரிய பெரிய திருமண ஒப்பந்ததாரர்கள்லாம் இட்லி மட்டும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. இனி அவனை இட்லி தான் வேணும், இனி அவனுக்கு காலையில் இந்த இட்லி, சாயந்தரம் இந்த இட்லி, நிறையா கேட்டர் சொல்கிறாங்க. போய் செஞ்சு கொடுத்து வந்துட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே நாட் ஒன்லி ஃபுட் பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த ஒரு கேப்பபிலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். இந்த விஷயம் இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸை சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்? இல்லை, காசு இருக்குது, பணம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு நம்ம இது பண்ணிடுவோன்னு அப்படி இல்லாமல், ஒரு முதலாளியாக ஆகணும்னா முதல்ல அவன் தொழிலாளியாக இருக்கணும். இப்போ எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடோட, என்னத்தையோ நான் பணம் போட்டேன் செஞ்சோன்னு இல்லாமல் அதில் முழு ஈடுபாடோடு செய்யணும். அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் என்ன ஏது முழுமையாக அனுபவம்னு ஒன்று தான் மிகப்பெரிய பலம் பொறுத்திருக்கும். அப்போ அந்த பலங்கிற அனுபவத்தோடு சேர்ந்து அந்த தொழில் அவங்க தொடங்கும்போது அதில் அவங்க காட்டக்கூடிய ஈடுபாடும் இதெல்லாம் தான் மேலே கொண்டு போகும். அதான் சொன்னேனே, சறுக்கல்கள் எல்லாம் வரும்போது தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இது எடுத்த உடனே நமக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல அரியணை கிடைச்சிடாது. அது கிடைக்கணும்னா அதுக்குண்டான முயற்சியில் நிறையா இறங்கணும். இப்போ நீங்கள் தொழில் தொடங்கும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? அதாவது அமௌண்ட் எவ்வளோ சார் இருக்கும்? நம்ம ஏன்னா வியாபாரம் தொடங்கும்போது பார்த்திங்கன்னா முதலீடுனா ரொம்ப ரொம்ப கம்மி தான்மா. அந்த 2 இட்லி பானை, அதுக்குண்டான பொருட்கள் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 6000 7000 தான். இட்லி பானை, மாவு, அரிசி அதுக்குண்டானது எல்லாம் சேர்த்துமே அதுதான். அப்புறம் அதுலேருந்து சம்பாரிச்சு ஆமாம், சிறுக வியாபாரம் பெருக அதுக்குண்டான தேவைகளான பொருட்கள் மெட்டீரியல்லாம் வாங்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்களான்னு தெரியல, அதனால் நான் கேள்வி கேட்குறேன். உங்களுடைய மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ சார்? இல்லை, ஒரு நிறைவான ஒரு அது நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைவாக இருக்கும், சொல்ல மாட்டீங்க. சொல்கிறதுன்னு இல்லை, அது சொன்னால் ஒரு முழுமையாக சொல்லணும். அது முழுமையாக சொல்லணுன்னா நான் போய் ஆடிட்டர்கிட்ட எல்லாத்தையும் எவ்வளோ வந்திருக்கு இன்கம் எல்லாம் பார்த்து தான் சொல்லணும். இட்லி நீங்கள் ஒரு இட்லி ஊற்றுற மாவில் ஒரு தோசையாக பெருசாக வலிச்சு விட்டு அப்படின்னா 150 ரூபா சொன்னாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்குது ஒரு இட்லி மாவுலையே. நீங்கள் இட்லியை 25 ரூபான்னு சொன்னாலும் கூட ரொம்ப விலை அதிகமாக கருதக்கூடிய இடம். அப்போ இட்லிங்கிறது வருமானத்துக்கு உண்டானது அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு இந்த வியாபாரத்தில் பெரிய ஒரு லாபம் எடுத்துட முடியாது. ஆனால் நிறைவான ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இட்லி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கலாம் அப்படிங்கிற இல்லை பண்ணலாமா? இப்போ ஷார்ஜா, துபாயில் ஒரு ஹோட்டல் துவங்கணும். அது இந்த போர்னால கொஞ்சம் ஒரு தொய்வு, அது பிரச்சனையாக இருந்தது. அடுத்தடுத்து அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 25 வருஷங்கும் போது இதில் நீங்கள் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டீங்க. இன்னொரு 25 வருஷம், அதாவது உங்களுக்கு பிறகு உங்கள் பசங்கள்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இன்னொரு, அதாவது 2050ங்கும் போது இந்த பிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? இருக்குது. அதாவது எனக்கு இப்போன்னு இல்லை, நான் இந்த வியாபாரம் ஆரம்பித்து இட்லியில் பல்வேறு வடிவங்களையும் சுவைகளையும் செஞ்சு மக்களை ஈர்த்துட்ருக்கும்போது பத்திரிக்கையாளர் கேட்கும்போது நான் சொன்னது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஐநா சபையில் ஒரு நாளைக்கு அங்கே இருக்கிற தலைவருக்கு பூரா எங்கள் இட்லியை கொடுக்கணும், அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் எங்கள் இட்லியை கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா பல்லு போன தாத்தாலேருந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும் எந்தவித உடல் உபாதையும் தராத உன்னத உணவுன்னு அது இட்லி தான். எந்த விதமான உடல் உபாதையும் தராது, எளிதில் செமிக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரியான உன்னதமான உணவு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது நீங்கள் சொன்ன 2050 அப்படிங்கும்போது உலகம் முழுவதும் எங்களுடைய
உணவகம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய வந்து இந்த கம்பு இட்லி, கேழ்வரகு இட்லி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இட்லிலாம் வந்திருக்கு. ஆமாம், அத மாதிரிலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நாங்கள் நான் அந்த இட்லியில் மாற்றங்கள் அப்படிங்கிறதே நான் தான் உருவாக்கினேன். அது நான் பெருமைக்காக சொல்லல. இன்றைக்கி மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோளம் இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிறு வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லி, சாத்துக்குடி இட்லின்னு நிறைய வகையான 2547 வகையான இட்லி செய்து வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணேன். அது எதுக்காக அப்படிங்கும்போது, நான் ஒரு இட்லி ஹோட்டல் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நல்ல உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய வகையான இட்லி செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு முளைகட்டிய பயிர்கள், ராகி, நீங்கள் சொன்ன மாதிரி ராகி, கம்பு, சோளம், திணை, குதிரைவாலி இந்த மாதிரியான சிறு தானியங்களை எல்லாம் போட்டு ஊற வச்சு, அது பாதி அரிசி உளுந்து பாதி போட்டு அரைச்சி இட்லியாக செஞ்சு கொடுங்க அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய வகையான இட்லியெல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ நீங்க இட்லி பண்றதா சில பேருக்கு வந்து கல்லு மாதிரி வரும், சில பேர் வராது. நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ இட்லி இப்படி பதமா வரணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கா என்ன பண்ணணும்? உங்க தொழிலை பத்தி நான் கேட்குறேன், இது சொல்லுங்க. தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். இட்லி ஒரு நாள் நல்லா வருது, அதே அரிசி, அதே உளுந்து, அதே ஆட்கள் தான் அது அரிசி ஊற போடுறது வந்து, மாவரைக்கிறது வந்து எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் நல்லா இல்லை. அப்போ நல்லா இருக்கிற அன்னைக்கு என்ன பண்ணீங்க? இல்லை சார், இப்போ நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ ஊட்டியில் அதே பருப்பு உளுந்து பருப்புங்கிற சாரி அதே அரிசி தான் போடுறாங்க, அதே உளுந்து தான் போடுறாங்க, அதே தான் வந்து திருப்பூரில் எங்கள் வீட்டில் பண்ணும்போது அதே தான் போடுறாங்க. பட் ஊட்டியில் இருக்கிற டேஸ்ட் இங்கே கிடைக்கல. மேபி தண்ணி டிஃப்ரெண்டாக. தண்ணி நல்லா இல்லைம்மா. அதாவது ஊட்டிங்கிறது குளிர்ச்சியான பகுதி, மாவு புளிக்கிறதுக்கு உண்டான கொஞ்சம் லேட்டானாலும் மாவு லேட்டாக புளிக்கும். திருப்பூர் மாதிரி இடத்துகளில் உஷ்ணமான பகுதி, அங்கே சீக்கிரம் மாவு பொங்கி புளிச்சிரும். அப்போது நீங்கள் இந்த இட்லி நல்லா வரணும் அப்படின்னா கிளைமேட்டு தான். இன்றைக்கி எத்தனை டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது, இன்றைக்கி எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நல்ல பனி நேரம், ஒரு இளநியை உடச்சி ஊற்றி மாவில் கலக்கி ஊற்றுனீங்கன்னா நல்ல பொறுபொருன்னு உப்பி வந்திருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய வெயில் அடிக்குது, ரொம்ப வெக்கையாக இருக்குது, ஒரு தண்ணி வச்சு, ஒரு பெரிய பாத்திரம் தண்ணி வச்சு அதுக்குள்ளே மாவு இறக்கி வச்சிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அது கட்டுப்படுத்தும். ஆக இந்த இட்லிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டை சார்ந்தது. அந்த பாக்டீரியா புளிப்புங்கிறது சரியான விகிதத்தில் வரணும். அப்படி வந்தால் தான் இட்லி நல்லா வரும். நான் இந்த ரூம் என்ட்ரானே அந்த ரூமை நான் பார்த்துட்டேன். சரி, நான் கடைசியாக கேட்கலான்ட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு ஏரியா தெரியுது, அந்த ஏரியாவை போய் பார்க்கலாம். மகிழ்ச்சியாக பாருங்கள், வாங்கம்மா. பளிச்சுன்னு தெரிகிறத மகிழ்ச்சியாக பாருங்கள். அது சரி, இந்த ஐடியா நீங்கள் எப்படி வீடு கட்டும் போதே பிளான் பண்ணிட்டீங்களா? இல்லை ஆமாங்கம்மா, நம்ம வீடு கட்டும்போதே எனக்கு ஒரு மேலே ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என் குழந்தைகளுடைய ஆசை. அப்போ அது சரின்னு அதுக்குண்டான இது பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூலுங்க ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்குண்டான என்னென்ன ப்ராப்பராக பண்ணணுமோ அந்த தண்ணியை ரீசைக்கிளிங், அதாவது ஆர்ஓ மிஷின் எல்லாம் மாட்டி தண்ணியை எடுத்து மறுபடியும் சுத்தப்படுத்தி போடுற மாதிரி அந்த இதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு தேவையானது என்னென்ன உண்டோ அதையெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குண்டான அந்த மோட்டார் இதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கோம். நான் இந்த வீடு கட்டும்போது முழுக்க என்னுடைய தலையீடு எதுவுமே இல்லைம்மா. பைசா மட்டும்தான் நான் கொடுப்பேன். இது எது எங்கே வரணும் அப்படிங்கிறது பூரா எனக்கு கீழே ஒரு தம்பி இருக்கான். அவர் கோயம்புத்தூரில் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணுறாரு. பெரிய திருமண மண்டபங்கள் இதெல்லாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மேற்பார்வையில் தான் இது எல்லாம் ஒவ்வொரு ரூமும் எப்படி இருக்கணுங்கிறது அவங்களாம் டிசைட் பண்ணது தான். ஆமாம், அடுத்த ரூம் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். இது யாருடைய அறை சார்? இது என் மகள்னா எனக்கு அது அம்மா. அவங்களுடைய அறை இது. பெண்கள்னா பெண்கள் தான். பார்த்தீங்களா, உங்கள் பசங்க ரூமில் எல்லாத்துலேயும் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, உங்கள் ரூமில் மட்டும்தான் இல்லை. இது அவங்க தாத்தா பாட்டி, அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க ஏஐ தொழில்நுட்பத்தில் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. உங்கள் பொண்ணு பேர் என்ன சார் சொன்னீங்க? மல்லி. காரணம் இருக்கா பேருக்கு பின்னாடி? இருக்கு. என்ன ஃபர்ஸ்டே நான் கேட்கணுன்ட்டு இருந்தேன், என்ன பேர்? நான் மல்லிப்பூ இட்லின்னு சொல்லி தான் எங்கள் இட்லி வியாபாரம் பண்ணுவோம். குழந்தைகள பேர் வந்து ஏதாவது நிறுவனத்துக்கு வைப்பாங்க. நாங்கள் எங்களுடைய மல்லிப்பூ மல்லின்ற பேரை என் பொண்ணுக்கு வச்சுருக்கு. உங்கள் பேர் இனியவன் இட்லின்னு அப்படின்னு வர மாதிரி, சரி பொண்ணோட பேராவது இப்படி இருக்கட்டும். அவங்க தாத்தா பாட்டி போய் அந்த குழந்தைக்கு பேர் பதிவு பண்ணும்போது ஜாஸ்மின்னு பதிவு பண்ணாங்க. நான் வச்சது மல்லின்னு தான் வச்சுட்டு வந்தேன். மல்லினாலும் ஜாஸ்மின்னாலும் ஒன்று தான் சொல்லி
அவங்க ஜாஸ்மின் பதிவு பண்ணாங்க. ஆனால் மல்லினா தான் எல்லாருக்குமே தெரியும். மல்லிங்கிறது அவங்களுடைய அடை பேர். அது ஆக்சுவலி அருமையான தமிழ் பெயர். நல்ல பேர். அதனால தான் அதை வச்சேன் நான். பையனுடைய என் மகனுக்கு பேர் அன்புன்னு பேர் வச்சேன். அன்பு. அன்பு சார் தமிழாக இருக்குது சார் எல்லாமே. இல்லை அற்புதமான பெயர்களை வச்சு. இல்லை தமிழ் மேலே எனக்கு ஒரு பற்றுதல். என்னோடய பையன் பேர் அன்பு, என் பொண்ணு பேர் மல்லி, நான் வளர்த்துன ஜீவராசி பேர் அழகு, என்னோடய வீட்டுக்கு பேர் மகிழ்ச்சி. தமிழ் மேலே இருக்கிற ஒரு பற்றுதல் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு இஸ்லாமியர்னு ஆமாம், நான் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனால் எனக்கு அது மத உடன்பாடு எதுவும் இல்லாதனால எல்லாம் தமிழ் நேமாவே வச்சுருக்கீங்க. உங்கள் மனைவியை பற்றி நீங்கள் பெருசாக இப்போ வரைக்கும் சொல்லலை. நீங்கள் பண்ணது காதல் திருமணமா? இல்லைம்மா, அதுக்குண்டான ஒரு தேடுதலோ அது இல்லை. ஏன்னா நான் வந்து வியாபாரத்தில் அதிக அளவு நேரத்தையும் உழைப்பையும் சிந்தனையும் செலவிட்டு போகும்போது எனக்காக ஒருத்தரை தேர்வு செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் எனக்கு இல்லாமல் இருந்ததுனால எங்கள் வீட்டில் அம்மா அப்பா பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் வச்சாங்க. அவங்களும் என்னோடய தொழிலுக்கு உதவியாக இருக்காங்க. சில நேரத்தில் உபத்திரமாக இருப்பாங்க. அது இருக்கிறது தான். யாராக இருந்தாலும் ஒத்துக்கிறீங்களே, பரவாயில்லையே. பையன் மகன் அவர் வந்து பிகாம் இது பட்டப்படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இப்போ ஒரு 6 மாதம் துபாயில் இருக்கக்கூடிய ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வர்றது பெரிய பிரச்சனையாக இருந்தது. விமானம் இல்லாத இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வாரில் அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து இப்போ சென்னைக்கு வந்து சென்னையில் என் கூட இருந்துகிட்ருக்காரு. நான் இட்லி மட்டும்தான் செய்கிறேன். அவர் கேட்ரிங் A to Z செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவை விசாலப்படுத்தி அவர் பண்ணிகிட்ருக்காரு. பெரிய பெரிய விஐபி வீட்டுக்கெல்லாம், வைரமுத்தையா வீட்டு நிகழ்ச்சிகள்லாம் என் பையன் தான் கேட்ரிங் பண்ணுவார். நக்கீரன் கோபாலன் வீட்டு நிகழ்ச்சி உள்ளிட்ட பெரிய பெரிய விஐபிகளுடைய நிகழ்ச்சிகள்லாம் தம்பி தான் செய்வார். இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் வைரமுத்து ஐயா, துர்கா ஸ்டாலின் அம்மா இவங்கெல்லாம் எங்களுடைய மிகப்பெரிய சுவைஞர்கள். எங்களுடைய இட்லியை சாப்பிட்டுட்டு நேரடியாக தொலைபேசியில் கூப்பிட்டு வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்த பிடிச்சிருக்கோம் இட்லியில். அப்போ பையனையும் விசாரித்து என்ன பண்ணுறீங்க, கேட்ரிங் பண்ணுறீங்களா, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாம் பண்ணுறீங்களா, நல்லா பண்ணுங்கன்னு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நண்பர்கள் பெரிய பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய அன்பையெல்லாம் பெற்றிருக்கோம். அவரும் பெரிய அளவில் கேட்ரிங்கில் கூடிய சீக்கிரம் ஜொலிப்பார். உங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுப்பார். அப்படியா? கண்டிப்பாக, நிச்சயமாக. ஏன்னா இப்போ இது மாதிரி நீங்கள் வேறு செலிப்ரிட்டிஸ் யாருக்காவது பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்குமா. எல்லா வீட்டு திருமண நிகழ்ச்சியிலையும், எல்லா விஐபி வீட்டு கல்யாணத்துலேயும், நிறைய நடிகர் வீட்டு கல்யாணம் உட்பட எல்லாத்துலேயுமே நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். சினேகா வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி தான், சத்யராஜ் ஐயா வீட்டு பையன் கல்யாணத்திலிருந்து எடுத்துக்கிட்டால் அழகிரி ஐயாவுடைய பையன் வீட்டு கல்யாணம் மதுரையிலிருந்து இப்படி எந்த வீட்டு பெரிய பெரிய விஐபி திருமணமாக இருந்தாலும் சங்கர் அவர்களுடைய மகள் திருமணத்திற்கும் நாங்கள் தான் இட்லி தயாரித்து கொடுத்தோம். அதுவும் அப்போ பெரிய போராட்டமான கொரோனா நேரத்தில் தினசரி காலையில் 50 பேருக்கு, நைட்டுக்கு 100 பேருக்கு, மறுநாள் 50 பேருக்குன்னு. ஏன்னா 50 பேருக்கு மேலே கூடக்கூடாதுன்ற ஒரு சூழல். ஒரு வாரமாக அவர் வீட்டோட திருமணத்துக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இந்த ஹோம் டூர் வந்து என்னை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எல்லாரும் பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு சார். மகிழ்ச்சிமா. இனி நீங்கள் நிறைய அந்த ஹோம் டூரெல்லாம் எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும், ஒரு அனுபவ ரீதியாக. மகிழ்ச்சி. மேலும் மேலும் நிறைய இது மாதிரி எடுப்பீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார்.